ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தன்னுடைய அதிரடி கருத்துக்களுக்கு பெயர் போனவர். இவர் சொல்ற கருத்துல எல்லாமே நகைச்சுவையோட உண்மையை கலந்து சொல்லக்கூடியவர். அவர் திரு த டெய்லி பஞ்ச் அருண் சார். சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சுபா. வணக்கம் சார். ஏப்ரல் மாதம் அதிமுக திமுக ரெண்டுமே இணைஞ்சிருவாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இதனை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது 10ஆம் தேதி 11ஆம் தேதி அதுக்கு பிறகு அதிமுக திமுக இணைந்து செயல்படும் அப்படின்றத விட ஏற்கனவே ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இணைந்து விட்டார்களோ அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா நிறைய தொகுதிகள்ல இவங்களுடைய அந்த கேண்டிடேட் செலக்ஷன் அப்படின்றது நிறைய கேள்விகளை எழுப்புகின்றது. உதாரணத்துக்கு அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகின்ற கோயம்புத்தூர் தொகுதியை எடுத்துக்கங்க. அதுல பாத்தீங்கன்னா ஈவன் திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் கூட அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனா அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர திமுக வேட்பாளரை பத்தின அதிகமான செய்திகள் வரல அப்படின்றத பாக்குறோம். அதிமுக வேட்பாளர் இந்த மாதிரி ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு ட்விட்டர்ல போட்டாரு, இந்த மாதிரி சவால் விட்டார், இந்த மாதிரியான செய்திகள் தான் நிறைய வந்துட்டு இருக்கு. ஆனா திமுக வேட்பாளர் என்ன பண்ணார் அப்படின்னு ஒண்ணுமே காணோம். அதுலயும் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் கிட்ட இருந்த தொகுதியை 2019 அவங்க ஜெயிச்ச தொகுதியை இல்ல எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கச்ச எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கணும், எத்தனை பேசு பொருள் ஆயிருக்கணும் இன்னைக்கு அந்த திமுக வேட்பாளர். அது இல்ல அப்படின்னும் போது இந்த சந்தேகம் வரத்தான செய்யுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுகவும் ஒரு சில தொகுதிகளில் கேண்டிடேட் செலக்ஷனுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவில்லை. மேபி இங்க ரைட்டு திமுக பாஜகவை எதிர்க்கட்டும், நாம ஒதுங்கி இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா மாதிரி தெரியுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. சோ இத்தனாம் தேதிக்கு அப்புறம் அவங்க இணைவார்களா அப்படின்றத விட ஏற்கனவே இணைந்து விட்டார்களோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவின் மாநில தலைவர். ஆனால் அவரே இந்த தேர்தல்ல பாராளுமன்ற தொகுதியில ஒரு தொகுதியில போட்டியிடுறாரு. இதை பற்றி உங்கள் பார்வை என்ன? இத நான் இன்னொரு மாதிரி பாக்குறேன். இப்போ ஐபிஎல் வேற நடந்துட்டு இருக்கு இல்லையா? எந்த ஒரு தேர்தலையுமே நான் கிரிக்கெட்டா தான் பார்ப்பேன். அதுலயும் இப்போ ஐபிஎல்லோடு சேர்ந்து நடக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நான் பாக்குறேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அரசியல் அப்படின்றது கிரிக்கெட்டோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம். இதுல ஒரு சில டீம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரைட்டு நம்ம ஏற்கனவே பாயிண்ட் எல்லாம் எடுத்துட்டோம், அதனால இது என்ன சாதா டீம் தானே, அதனால மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க ரெஸ்ட் எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே யூஸ் பண்ணாத பிளேயர்ஸ் ரெஸ்ட்ல இருக்கவங்க அவங்கள கொண்டாந்து இறங்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. இதுல ஒரு சில டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, நோ அந்த மொமெண்டம் 1% கூட இறங்கக்கூடாது. வின்னிங் அப்படின்னா அப்படியே ஜெயிச்சுனே இருக்கணும். அது சின்ன டீமோ பெரிய டீமோ நம்மளுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை நம்ம இறக்கி ஆனோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது ஒவ்வொரு டீமுடைய ஸ்ட்ராட்டஜி ஐபிஎல்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் நான் பாக்குறேன் அண்ணாமலை அவர்கள் இந்த எம்பி தேர்தலில் போட்டியிடுவது அப்படின்றது. இதுல சில பேர் கேட்கலாம், என்னங்க அவருக்கு மாநில அரசியல் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னா அதுக்கு எதுக்கு அவரை எம்பி எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறாங்க, இதுல ஏதாவது உள்குத்து இருக்குதா அப்படின்லாம் வேற சில பேர் கேட்கலாம். ரைட்டு, கேட்கறவங்க கேட்டுட்டு போட்டோம். ஏன்னா மோடி அவர்களது ஆதரவு முழுமையாக அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கின்றது அப்படின்றது விசிபிளாவே தெரியுது. இது இந்த கழுது யார் குதிரை யார் அப்படின்னு யாரும் ரகசிய தகவல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மக்கள் முன்னிலையிலேயே நம்ம அதை பார்க்கிறோம். ஸோ அப்படி இருக்கச்ச அண்ணாமலை அவர்களை இங்க இருந்து கலப்பணும் அப்படின்னா அதெல்லாம் சான்ஸே கிடையாதுங்க. பாஜக இங்க என்ன நினைக்கிறாங்க, கான்பிடென்டா ஆடணும். பாருங்க, அவங்க தலைவரே களத்துல இறங்குறாரு அப்படின்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புங்களா அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்றத காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது தொண்டர்கள் மத்தியில ஒரு உத்வேகத்தை உண்டாக்கும், அதுல சந்தேகமே கிடையாது. சோ இதை ஒரு கான்பிடென்ட் பிளேயா தான் நான் பாக்குறேன். இந்த தேர்தலில் அதிமுக அணி எத்தனை இடங்களில் வெல்ல வாய்ப்பு இருக்கு சார்? வழக்கமா எல்லாரும் திமுக எத்தனை இடத்துல ஜெயிப்பாங்க, இல்ல பாஜக எத்தனை இடத்துல ஜெயிப்பாங்க இப்படித்தான் கேட்டுக்கிறாங்க. ஆனா நீங்க தான் ஃபார் அ சேஞ்ச் அதிமுக எத்தனை இடங்களில் ஜெயிக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு என்னவோ கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு இந்த கேள்வி. அது கஷ்டம் இந்த சென்ஸ், பதில் சொல்றதுக்கு கஷ்டம் இல்ல, இந்த பதிலை சொல்லணுமா அப்படின்றது ஒரு மன வருத்தம்னு கூட வச்சுக்கலாம். அதிமுக இந்த முறை ஜெயிப்பது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அதிமுகவுடைய வெற்றி எல்லாமே அந்த நியூட்ரல் வாக்காளர்களை கவரக்கூடிய சக்தி அதுலதான் இருந்திருக்குன்றத நம்ம பாக்குறோம். களம் 2 பேர் தான், திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னும் போது பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு இல்லை அப்படின்னும் போது அதிமுக தான் வெற்றி பெறுகின்றது. 2016 எலெக்ஷனை பாத்தீங்கன்னா
2015 பெருவெள்ளம், சென்னை மட்டும் கிடையாது, டவுன் சவுத்தும் வந்து பயங்கரமா அஃபெக்ட் பண்ண ஒரு நேரம் அது. ஆனாலும் மறுபடியும் ஆச்சரியப்படத்தக்க விதத்துல அதிமுக ஜெயிக்கிறது. காரணம் என்னன்னா, அப்ப களத்துல வந்து 2 பேர் தான். இந்த பக்கம் திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னும் போது, அப்போ அந்த நியூட்ரல் வாக்காளர்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தி கிடையாது ஆட்சி மேல. என்னதான் மழை வந்தாலும் கூடவே அப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் திமுக தான் அப்படின்னும் போது, இந்த 2011 காலகட்டத்துக்கு முன்னாடி கரண்ட் இல்லாம கஷ்டப்பட்டதெல்லாம் அவங்க நினைவுல அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கும் போல இருக்குது. அதனால தான் அதிமுகவுக்கு ஓட்ட போட்டாங்க. 2016ல ரீடைன் பண்றாங்க அவங்க. ஆனா இந்த முறை அந்த ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி வாக்குகளை கவரக்கூடிய சக்தி அதிமுகவுக்கு அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சோ அந்த வாக்குகள்லாம் பாஜக பக்கம் வரும்போது, என்ன பொறுத்த வரைக்கும் பாஜக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீட்டை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது, ஓட்டை பத்தி மட்டும் தான் கவலைப்படணும். சோ அப்ப அந்த ஓட்டை இவங்க கேப்சர் பண்ணாலே போதும். சோ அந்த நியூட்ரல் அந்த அதிருப்தி வாக்குகள் இது பாஜக பக்கம், அதிமுக பக்கமும் ஓரளவுக்கு போகும், பட் பெருமளவுக்கு பாஜக பக்கம் வருகின்றது அப்படின்னும் போது அதிமுக வெற்றி பெறுவது, வெற்றி வாய்ப்புன்றது கஷ்டமா தான் இருக்குதுங்க. சார், அதே போல எடப்பாடி வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, கூட்டணி இல்லாமல் அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டணி இல்லாமல் அதிமுக தனித்து போட்டியிட்டால் ஜெயிக்க முடியுமா? என்னங்க சொல்றீங்க? தேமுதிகவை கூட்டணி விட்டு வெளில அமிச்சிட்டாங்களா? என்னங்க 40 தொகுதியில 33ல தான் போட்டியிட போறோம்னு சொல்றாங்க. அப்புறம் கூட்டணியை நம்பி நாங்கள் இல்லை, சொந்த பலத்தில் ஜெயிப்போம் அப்படின்னா கூட கூட்டணி கட்சிகளே வச்சு நீ இந்த மாதிரி பேசுறீங்களே, ஏங்க இது நியாயமா இருக்குதா? என்னதான் 0.5% ஓட் ஷேர் இருக்க கட்சி தேமுதிக அப்படின்னாலும் அவங்களுக்கு 5 சீட்டை கொடுத்து புட்டு கூட்டணியை நம்பி நாங்க இல்ல அப்படின்னா, அப்ப எதுக்கு நீங்க தேமுதிகவை சேர்த்து வச்சுக்கிறீங்க? தேமுதிக விடுங்க, அவங்களாவது வந்து 0.5% வாக்கு 2021ல வாங்குறாங்க. இந்த ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் ஞாபகம் இருக்கா? அதான் வெஸ்ட் பெங்கால்ல இருக்க கட்சி. அந்த கட்சியோட மாநில தலைவர் அப்படின்னு ஒருத்தர் வராரு, நேரா பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் கிட்ட கூட்டு போயிட்டு அவர் ஒரு லெட்டர் காமிக்கிறாரு. அதை கொடுத்து போட்டோ எல்லாம் எடுத்து போடுறாங்க. பாருங்க, அந்த புள்ளி கூட்டணியில இருக்க கட்சி எங்களுக்கு ஆதரவு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அப்புறமா தான் தெரியுது, ஐயையோ அவரு வந்து அந்த திரிணாமுல் காங்கிரஸுடைய தமிழ் மாநில தலைவரே கிடையாதான் அப்படின்னு. இப்படிப்பட்டவங்களெல்லாம் வந்து எங்க கிட்ட கூட்டணி வராங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறேன். நீங்க வந்து கூட்டணியை நம்பி நாங்க இல்ல, சொந்த பலத்துல ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னா இது என்ன பதில் சொல்றது? நான் நல்ல காமெடி பண்றாருன்னு சொல்லலாம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா லாஜிக் இல்லாத காமெடியா இருக்குது. அது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் காமெடி படம், பேய் படம், இதுக்கு லாஜிக் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுவும் போய் நிற்குது போல இருக்கு. தமிழகத்தில் பாஜகவுக்கு எத்தனை இடங்களில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது, அதுவும் இந்த பாராளுமன்ற தேர்தல்ல? நான் போன கேள்விக்கு சொன்ன மாதிரி இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல பாஜக வந்து சீட்டுகளை பத்தி கவலைப்படாம ஓட்டை பத்தி மட்டும்தான் கவலைப்படணும். ஏன்னா பாஜக ஆட்சி அமைப்பதற்கு தேவையான சீட்டுகள் அப்படின்றது மற்ற மாநிலங்கள்ல இருந்து தாராளமா வரப்போகின்றது. அண்டு கடந்த தேர்தலில் என்டிஏக்கு இங்க ஒரே ஒரு சீட்டு தான் கிடைச்சது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதே சமயத்துல அப்ப சீட்டு முக்கியம் இல்லையா, ஓட்டு தானா அப்படின்ட்டு காம்ப்ளசண்டா இருக்க முடியாது. சொல்ல போனா சீட்டு ஜெயிக்கிறத விட ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணுவதற்குத்தான் அதிகமான உழைப்பு தேவை. ரைட்டு சீட்டு இல்ல ரைட்டு அப்படின்லாம் இருந்துட முடியாதுங்க. ஆதரவை வாக்குகளாக கன்வெர்ட் செய்ய வேண்டும். அதுக்கு வந்து சுறுசுறுப்பா உழைக்கணும், தேனி மாதிரி எறும்பு மாதிரி வேலை செய்யணும். சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 20+ அப்படின்றது ஈஸியா அடையக்கூடிய டார்கெட்டா தான் இருக்கு. இதை 25+ மாத்த வேண்டியது அது பிஜேபி தொண்டர்களுடைய கையில் தான் இருக்கிறது. அவங்க எந்த அளவுக்கு உழைக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கின்றது. இங்க பாஜகன்னு ஒரு கட்சியே கிடையாது, இந்த தேர்தல போட்டி எல்லாமே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் அப்படின்னு எல்லா கட்சியுமே சொல்லி வராங்க. இந்த தேர்தல்ல உண்மையாவே பாஜக இல்லையா சார்? இப்போ திமுகல சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஆமா பாஜக வந்து அது நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சி, எங்களுக்கு வந்து அது போட்டியே கிடையாது, இங்க திமுக அதிமுக 2 பேர் தான் அப்படின்னு. ஆனா அண்ணன் பொன்முடி அவர்கள் சமீபத்துல மறுபடியும் அமைச்சர் ஆனார்ல, அவருடைய பேட்டி ஒண்ணு பார்த்தா, அதிமுகவா எங்க இருக்குது அதிமுக, அதான் வந்து 5-6 உடைஞ்சு போயிடுச்சே. அது இபிஎஸ், அப்புறம் ஓபிஎஸ், அப்புறம் இன்னொரு யாரு டிடிவி தினகரன், சசிகலா, இப்படி துண்டு துண்டா போயிடுச்சே, அது கட்சியே இல்ல அப்படின்னு அவரு சொல்லியிருக்காருங்க. என்னங்க அது?
திமுக அதிமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு அதிமுகன்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னா அப்ப அந்த பக்கம் பாஜக தானே இருக்குதுன்னு அர்த்தம். சரி, இந்த பக்கம் வாங்க. கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் அவர் என்ன சொல்லிக்கிறாரு, பாஜக எல்லாம் இங்க இல்லவே இல்லைங்க, திமுக அதிமுகவுக்கு தான் ஃபைட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த கோயம்புத்தூர் வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு, பாஜக வேட்பாளர் அண்ணாமலை அவர்களுக்கு சவால் விடுறார். ஐ எம் வெயிட்டிங்னு ட்வீட் போடுறாரு. நீங்க அந்த நேரம், தேதி, இடம் இதையெல்லாம் சொல்லுங்க, அங்க நாம விவாதம் வைத்துக் கொள்ளலாம், நமக்கு தெரிஞ்ச எந்த லாங்குவேஜ்ல ஒன்னா வச்சுக்கலாம், நீங்க உங்க தொண்டர்களை எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்ட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை தான் சவால் விட்டுகிறாரே தவிர திமுக வேட்பாளருக்கு இல்லை. ஏங்க, SP வேலுமணி அவர்களது ஆதரவு பெற்ற வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் சொல்றாங்க. ஆனா அவரு முன்னாள் அமைச்சர் சொன்ன கருத்துக்கு மாறா பேசினுகிறாரு. அவர் இங்க பாஜகவே இல்லைன்றாரு, இவர் பாஜக கேண்டிடேட்டுக்கு சவால் விட்டுனுகிறாரு அப்படின்னும் போது, அப்போ இங்க களம் அப்படின்றது எல்லா இடத்துலயும் பாஜக வெர்சஸ் அங்க அடுத்தது யாரு அப்படின்ற மாதிரிதான் ஒரு போட்டி வந்துட்டு இருக்குன்றது புரியலையா? இன்னொரு ஆச்சரியமான விஷயம், பல தொகுதிகள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் மும்முனை போட்டி, நாம் தமிழரையும் சேர்த்தா 4 முனை போட்டி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட இது இருமுனை போட்டியாக மாறி வருகின்றது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நிறைய தொகுதிகள்ல அதிமுக அதை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்ததிலாகட்டும், இல்ல அவங்களுடைய கேண்டிடேட் செலக்ஷன் ஆகட்டும், இது ஒரு பெரிய சந்தேகத்தை உருவாக்கி இருக்கிறது. என்ன இப்படி வீக் கேண்டிடேட்டா போட்டுக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் திமுக ஒரு சில தொகுதிகளில் இவங்க போட்டிருக்க கேண்டிடேட் செலக்ஷனுமே. அப்போ இது மும்முனை போட்டி, அதாவது திமுக அதிமுக பாஜக அப்படின்றது மாறி பல தொகுதிகளில் பாத்தீங்கன்னா பாஜக வெர்சஸ் அதிமுக இல்லைன்னா திமுக, அந்த இன்னொரு அணி அப்படின்றது கொஞ்சம் மங்கி தெரிகின்றது. அதனாலதான் நான் சொல்றேன், இங்க பாஜக போட்டியிலேயே இல்லை அப்படின்னு 2 கட்சிகளும் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. 2 கட்சிகளுக்கும் பாஜக தான் இங்கு எதிர்கட்சியாக இருக்கின்றது. நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை உண்மையை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.